சென்னையில் தலைச்சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா டிஎம்பிபி டெக்னாலஜி இருக்கிற ஸ்டேபிள் 21 கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் டிஎம்பிபி டெக்னாலஜி பற்றி டீட்டெயிலாக பார்த்தலாம். டிஎம்பிபி டெக்னாலஜிங்கிறது டை மெத்தைல் பைரசோல் பாஸ்பேட்டுங்கிறது தான். இது ஒரு நைட்ரிஃபிகேஷன் இன்ஹிபிடேஷன் பாக்டீரியா. அப்படின்னா யூரியா ஃபர்ஸ்ட் நம்ம செடிக்கு கொடுக்கும்போது அது செடி கொடுத்து தண்ணி விடும்போது ஹைட்ரோலைசிங்கிற ப்ராசஸ் நடக்கும். அப்போ யூரியா அமோனியாவாக மாறும். NH4 அது. அந்த அமோனியா மறுபடியும் நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்து நைட்ரேட்டாக மாறும். அதான் செடி ஈஸியாக எடுத்துக்கூடிய வடிவத்துக்கு மாறுறது. அந்த நைட்ரிஃபிகேஷனுங்கிறது ஒரு பாக்டீரியாவால் நடக்குது. அந்த பாக்டீரியாவோட வேலைகளை ஸ்லோ பண்ணி அதோட கவுண்டையும் கம்மி பண்ணி ரொம்ப நாளைக்கு செடிகளுக்கு ஸ்லோவாக நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்து நைட்ரேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்க வேலை பண்ணுறது தான் டிஎம்பிபி டெக்னாலஜி. அப்படி டெக்னாலஜி இருக்கிற உரம் தான் கிராக்ஸ் பிராண்டோட ஸ்டேபிள் 21. ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்ம ஒரு வேலை எக்ஸசிவாக நம்ம செடிகளுக்கு உரத்தை கொடுத்திருந்தாலும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செடி கருகும். ஆனால் இப்போ இந்த உரத்தை ஸ்டேபிள் 21 ஒரு வேலை தெரியாமல் எக்ஸசிவாக கொடுத்திருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக எலிசாரம் காட்டி அந்த டைம் செடிகளுக்கும் பாதிப்பு கிடையாது. கரெக்டான அளவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் உரமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோவர்ஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.